Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத்தேர்வு 2025க்கான புக் இன்சைட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் ஒவ்வொரு பப்ளிக்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி ஒரு 3 மார்க் கொஸ்டின் புக் இன்சைட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து இலக்கண கொஸ்டின் ஆன்சராக இருந்தாலும் சரி, அதில் செய்யுள் உரைநடை பகுதியில், ஸோ அதிலிருந்து இருக்கக்கூடிய புக் இன்சைட் கொஸ்டின் எல்லாமே தொகுத்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின் கட்டாயம் கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸோ நான் திருப்பி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த வீடியோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஸ்டின் இரட்டோர மொழிதல் அணி ஸ்லேடை அணி குறிப்பு வருக பாவின் ஓசைகள், தட் மீன்ஸ் வெண்பா ஆசிரிப்பா கலிப்பா வஞ்சிப்பாவுடைய ஓசைகள் என்னென்னு எழுதக்கூடியது. முதல் தமிழ் கணினி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாடான் திணை பொதுவியல் திணை குறிப்பு வருக. பெரும்பொழுது சிறுபொழுது குறிப்பு வருக. ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் என எவ்வாறு பெயர் பெற்ற ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செயற்கை நுண்ணறிவு என்பது யாது. கம்பர் குறிப்பு வருக. குண்டு கூட்டு பொருள்களினை விளக்கு. அதே மாதிரி இப்பாலஸ் பருவக்காற்றை குறிப்பு வருக. பெப்பர் குறிப்பு வருக. வாட்சன் குறிப்பு வருக. மொழிபெயர்ப்பு குறித்து மனைவி முஸ்தபா கருத்தை எழுதுக. மார்ஷல் ஏ நேசமணி குறிப்பு வருக. மெய்கீர்த்தி ரொம்ப முக்கியமான மெய்கீர்த்தி குறிப்பு வருக. ஐம்பெருங்காப்பியங்கள் நமக்கு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகை சிலக, தேம்பாவாணி குறிப்பு வருக. கம்பர் எழுதிய நூல்கள் 5 நூல்கள் இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் எழுவது, சிலை எழுவது, திருக்கை விளக்கு, சடகோபுரந்ததி, சரஸ்வதி அந்த 5 நூல்கள். பாரதியார் எழுதிய நூல்கள். விருச்சி நர்சம்ஸ்லாம் அந்த கான்செப்ட் இது. வாழை இலையில் விருந்து பற்றி குறிப்பு வருக. தொழிற்பெயருக்கும் விஞ்ஞான பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் குறிப்பு கேட்பாங்க, ஒரு ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லும்போது கம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்டில் கேட்கக்கூடியது கம்பர். அதே மாதிரி இருந்தால் ஆசிரியர் பற்றி நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பில் மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை பெருங்கவிசிலால் எழுதப்பட்ட மலைப்படுகடாம் குறிப்பு வருக. பெருமாள் திருமொழி, திருவிளையாடல் புராணம், தட் மீன்ஸ் வந்து பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணம், கம்பராமாயணம், கம்பர், சிலப்பதிகாரம், இளங்கோடி. ஸோ இந்த 5மே கட்டாயம் படிங்க. இந்த 5லேருந்து ஏதாவது ஒன்று வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கட்டாயம் ஒவ்வொரு பப்ளிக்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து புக் இன்சைட் கொஸ்டின், அதுவும் நூல் குறிப்பு கேட்குறாங்க. இந்த நூல் குறிப்பில் இந்த 5 படி ஆசிரியர் குறிப்பில் ஆல்ரெடி சொன்ன கம்பர் படிச்சுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 6 சேர்த்து படிச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் வைத்தியநாதபுரி முருகன் செங்கிரியாடியன்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் இடஞ்சுட்டி பொருளுக்கு அந்த புக் பேக் தான். ஆனால் இந்த 2 கொஸ்டின் இதில் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் இது 2மே கட்டாயம் படிக்கின்றதுக்காக தான். தலையை கொடுத்திடும் தலைநகரை காப்போம், இடஞ்சுட்டி பொருளும், சித்தாலி மனச்சுமை, செங்கற்களை 2ம் கட்டாயம் படித்து இந்த 2 கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் கட்டாயம் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வகைகள் ஃபுல்லாக கட்டாயம் படித்தேன். வினா 6 வகை, விடை 8 வகை, பொருள்கோள் 8 வகை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அளபடை, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இது உயிரிழப்படை ஒட்டிலப்படைன்னு கான்செப்ட் அளபடை. அந்த உயிரிழப்படையில் எத்தனை வகை, அதில் உயிரிழப்படைன்னு சொல்லும்போது செய்யுள் செலப்படை, இன்னி செலப்படை, செய்யுள் செலப்படைக்கு இன்னொரு பேர் தான் எசினை நிலைமை, இன்னி சில சொல்லி சில தொகை நிலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொகா நிலைத்தொடர்னா 9 வகை, தொகை நிலைத்தொடர்னா 6 வகை கான்செப்டில். மொழி எத்தனை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, வலுவமை திணை வலுமதி, அதே மரபுழுதி கான்செப்டில் கம்பேர் பண்ணால். நெக்ஸ்ட்டு மரபு வலுமதி குறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு வெளிப்படை விடை எத்தனை விடும் அவையாவை, குறிப்பு விடை எத்தனை விடும் அவையாவை, தன்மை அணி எத்தனை விடும் அவையாவை, தீவக அணி எத்தனை விடும் அவையாவை, அகத்திணைகள் எத்தனை விடும் அவையாவை, அன்பின் 5 நிகழ் யாவை, பெரும்பொழுது எத்தனை விடும் அவையாவை. ஸோ அடுத்து சிறுபொழுது எத்தனை வகைப்படும் அவையாவை, பாய் எத்தனை வகைப்படும் அவையாவை, வெண்பாவின் எத்தனை வகைப்படும், ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும். இதில் எல்லாமே இந்த வகைகளாக கொடுத்துருக்கோம். இத்தனை வகைகள் நம்ம புக் இன்சைட் கொஸ்டினில் இருக்குது. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வகைகள் கொஸ்டின் கட்டாயம் படிச்சுங்க. 1 மார்க்லேயும் வரும், 2 மார்க்லேயும் வரும், 3 மார்க்லேயும் இந்த புக் இன்சைட் கொஸ்டின் வந்து கட்டாயம் வகைகள் கேட்பாங்க. அடுத்தது வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டு அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து எண்ணுண்மைக்கும் உண்மை தொகைக்கும் உள்ள வேறுபாடு. இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். எண்ணுண்மை அப்படின்றது ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும். உம்ன்ற உமருக்கு வெளிப்படையாக வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வண்ணமும் சுண்ணமும், சந்திரனும் சூரியனும், நீயும் நானும், அதே மாதிரி தாயும் சேயும். அதே வந்து உண்மை தொகைன்றது உம்ன்ற உறுப்பு மறைமுக வரும். எப்படின்னா தாய் சேய், நீ நான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இருபெயரிட்டு பண்பு தொகை ரொம்ப முக்கியமானது. இருபெயரிட்டு பண்பு தொகைனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சாரை பாம்பு, அவரைக்காய். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பெயர் பின்னும் சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னும் வருது. இப்போ அவரைக்காயின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா காயின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பெயர், அதே பார்த்தீங்கன்னா அவரைன்றது வந்து சிறப்பு பெயர் கம்பேர் பண்ணக்கூடியதான். ஸோ அதே மாதிரி தான் சாரை பாம்பு, பாம்புன்றது பார்த்தீங்கன்னா பொது பெயர், சாரைன்றது வந்து சிறப்பு. அப்போ அதை நம்ம கம்பேர் பண்ணுறது தான். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லும் போது இருபெயரிட்டு பண்பு தொகை. அடுக்கு தொடர் குறிப்பு வருக. குறிப்பு வருக பார்த்தா வலு, வளாநிலை, வலுவமை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிரல்நிறை பொருட்கள் குறிப்பு வருக. அடுத்து நம்ம கொஸ்டின் என்னென்னா இந்த 1 மார்க் கட்டாயம் கேட்பாங்க. அதாவது என்ன ஒரு அணி பொறுத்த வரைக்கும் நான் 5 அணி படிங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா தற்குறிப்பேற்றணி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிரல்நிறை மாற்றணி. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கக்கூடிய
கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தன்மை அணி, அதே மாதிரி தீவகணி. இந்த 4ம் படிச்சுட்டு வேலோடு அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஓமை அணி கட்டாயம் படிச்சுங்க. அடுத்த அணி பார்த்தீங்கன்னா பொருளல்லாவரை பொருளாக செய்யும் பொருளாதில்லை பொருள் தான் சொல் பின்வரும் நிலை அணி. குன்றேறி யானை பொருள்னா ஓமை அணி. இன்மையில் என்ன சொல்வது தான் சொற் பின்வரும் நிலை. தேவர் அணிவர் கையில் சொல்லும்போது பார்த்தா வஞ்சப்பூச்சின்னு சொல்ல பயன்படுவது தான் ஓமை அணி. வேலோடு நின்றான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா ஓமை அணி. நச்சுப்படாதன்னு சொல்லும்போது தான் ஓமை அணி. நெக்ஸ்ட் 12 சொல்லும்போது எடுத்துக்காட்டு. நான் எதுக்காக இது தனியாக கொடுத்துருக்கேன்னா ஒரு குரல் கொடுத்துட்டு இக்குறப்பாயில் பயின்று வந்த அணியை வந்து கூறுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த ஒரு 1 மார்க்கும் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி தான் கேட்டிருந்தாங்க. நம்ம சொன்ன அந்த 5 அணி முதல்ல படிச்சுக்க. ஸோ இது இவ்வளோ கொஸ்டின் புக் இன்சைட் கொஸ்டின் இது வந்து ஒன் ஆஃப் த சாம்பிள். நிறைய கொஸ்டின் இருக்குது. இதில் நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களே போதும். கட்டாயம் நீங்கள் வரக்கூடிய பப்ளிக் நல்ல மார்க்கேஸ் பண்ணலாம். மோர் தென் 90 கிராஸ் பண்ணலாம். 1 மார்க்குக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கு. அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் தர்ச்சா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல்.